ஆட்சி அதிகாரத்தையே பார்க்காதவர்கள் எல்லோருக்கும் அது வந்து பொருந்தக்கூடியது. அப்போ விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் இன்னமும் வந்து அந்த இடத்துக்கு நாங்கள் போகலை. இடதுசாரிகளும் இன்னும் வந்து அந்த இடத்துக்கு போகலை. நிறையா அந்த மாதிரி இருக்காங்க. இந்த அதிகார பகிர்வு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆரோக்கியமானது. இப்போ அதை நோக்கி நம்ம நகர்த்துறது, அதை நோக்கி அந்த கோரிக்கை வைக்கிறது அப்படிங்கிறது வெறும் உங்களுக்காக நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறது அப்படிங்கிறது ரொம்ப எங்களை குறைச்சி. இந்த விவாதம் வருகிற போதெல்லாம் திமுக தரப்பிலிருந்து கொடுக்கக்கூடிய விளக்கங்களும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்கள் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருக்காங்க. திமுகவில் அரசு அதிகாரத்திலையும் அமைச்சர்களாக பொறுப்புகள் வகிக்கிறாங்க. அதிகார பகிர்வு அப்படிங்கிறத நாங்கள் தொடர்ந்து உறுதிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு அவங்க விளக்கம் கொடுக்குறாங்க. இங்கே எந்த இடத்துல இந்த அதிகார பகிர்வில் விசிக விலகி நிற்குதுன்னு புரிஞ்சுக்க வேண்டியது இல்லை. அதாவது திமுகவில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் எந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிறாங்க, அதில் எந்த அமைச்சர்களாகவும் இருக்கிறாங்க, அது மாற்று கருத்தில். எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் வந்து யாராவது வந்து அந்தந்த துறையில் வந்து இப்போ ஆதி திராவிட நலத்துறை கொடுப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு 2 துறை கொடுப்பீங்க. அதில் எங்களுக்கு அந்த மாற்று கருத்தும் இல்லை. அவங்க வந்து அந்த கட்சியினுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள், அந்த கட்சிக்கான செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்கள். அங்கே இருக்கிற அதிகாரிகளும் அப்படித்தான் நம்ம வந்து பார்க்கணும். விடுதலை சிறுத்தைகள் ஏற்கனவே எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் சொன்னது போல் அம்பேத்கர் இயக்கம்னா அம்பேத்கர் கொள்கையை ஏற்றுக்கொண்ட இயக்கங்கள் நிறையா. இன்றைக்கி அம்பேத்கர் பேரில் வந்து நிறையா பாஜக கொள்கையை, ஆர்எஸ்எஸ் கொள்கையை உள்வாங்கி கொண்ட நிறைய அம்பேத்கர் இயக்கங்கள் இருக்குது, லெட்டர் பேட் இயக்கங்கள் இருக்குது. அதை புரிஞ்சிக்கக்கூடாது. அம்பேத்கர் இயக்கங்கள் அப்படின்னா நேரடியாக வந்து அம்பேத்கர் கொள்கையை நடைமுறைப்படுத்தக்கூடிய இயக்கங்கள். பாஜகவுக்கு எதிராக, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக, இந்துத்துவத்துக்கு எதிராக, சனாதனத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இயக்கம் மட்டும்தான் அம்பேத்கர் இயக்கம். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட பெரியார் இயக்கங்கள் கூட இருக்கும், அதுவும் அம்பேத்கர் இயக்கங்கள் தான். அம்பேத்கர் கொள்கையில் ஏற்றுக்கொண்ட நாங்கள் வந்து சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறோம், நாங்கள் இந்துத்துவத்துக்கு எதிராக இருக்கிற எல்லோருமே அம்பேத்கர் இயக்கவாதிகள் தான். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி கொள்கை ரீதியாக செயல்படக்கூடிய இயக்கவாதிகள் கையில் அந்த அதிகாரம் வரும்பொழுது அந்த சமூக நீதி, சமத்துவம், இது வந்து நீக்கமுறை எல்லா இடங்களையுமே வந்து அது செயல்படுத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி அதிகாரிகள் வந்து இன்றைக்கி வந்து எந்த மனநிலையில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த மனநிலையில் தான் இருப்பாங்க. ஆட்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த மனநிலையில் இருப்பாங்க. இந்த கொள்கைகளை நடைமுறைப்படுத்தக்கூடிய நடைமுறையில் இருக்க மாட்டாங்க. அப்போ இந்த சமூகத்தில் என்னவா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்தால் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் இந்த கோரிக்கையை நம்ம வைக்கும்போது வந்து வெறும் திமுகவில் இருக்கிறாங்க, அதிமுகவில் இருக்கிறாங்க, அவங்களும் அமைச்சர்கள் இருக்காங்க, அவங்க கட்சியில் அமைச்சர்கள் தர்றாங்க, அது தனி. ஒரு கட்சி இன்னொரு கட்சி கூட்டணி அமைக்குது. அப்போ இடங்களை ஷேர் பண்ணுறோம். நீங்கள் நானும் சேர்ந்து தான் வந்து ஒர்க் பண்ணுறோம், 2 பேரும் சேர்ந்து தான் வந்து தேர்தலில் நிற்கிறோம், வெற்றி பெறுறோம். ஆனால் வந்து எங்களுக்கு வந்து அமைச்சரவையில் இடம் இல்லை, இல்லை அதிகாரத்தில் இடம் இல்லை அப்படிங்கிறது அந்த பார்வையில் பார்க்கணுங்கிறது. வெறும் வந்து அவங்க அமைச்சர்களாக இருக்கிறது இல்லை. ஒரு கூட்டணி ஆட்சி அப்படின்னா கூட்டணி ஆட்சிக்குள்ளே நீங்கள் வந்து ஏற்கனவே கூட்டணி அமைச்ச கட்சிகளும் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துல புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் அதை சொல்கிறேன். நாங்கள் அதுக்கு என்ன அவங்க கடந்த காலங்களில் விளக்கங்கள் கொடுத்தாங்கன்னா 25%, 30% வைத்திருக்கக்கூடிய கட்சியாக திமுகவும் அதிமுகவும் இருக்குது. 5%த்திற்கும் குறைவான வாக்கு சதவீதம் இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கட்சிகளோட கூட்டணியை சேருகிற போது சட்டமன்ற, நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெறுவதற்கு திமுக, அதிமுகவிடம் இருக்கக்கூடிய 25%, 30% தான் உங்களை போன்ற கூட்டணி கட்சிகளுக்கு உதவி செய்கிறது. அந்த இடத்துல கூட்டணி ஆட்சி குறித்து அவர்கள் சிந்திக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதா அவங்களுடைய கேள்வி. இல்லை, அது சரிதான். அதில் வந்து மாற்று கருத்து சொல்லலாம். தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய கட்சிகிட்ட மட்டும்தான் நாங்கள் அதை சொல்கிறோம். நீங்கள் வந்து அதை நோக்கி நகரணும், ஒரு சமத்துவத்தை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துலேருந்து வரும்? கூட்டாட்சி தத்துவம் அப்படிங்கிறது கலைஞர் அவர்கள் சொன்னது, பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்னது தான். அப்போ அந்த இடத்துலேருந்து நாங்கள் இந்த இதை புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்காக சொல்கிறோம். நாங்கள் எத்தனை சதவீதம்ங்கிறதில்ல. அப்போ அந்த சதவீதத்தை நீங்கள் சொன்னீங்கனாலே இப்போ மைனாரிட்டியாக இருக்கிறாங்க, சிறுபான்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற கண்டென்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ பாஜகவுக்கும் இந்த கண்டென்ட்டுக்கும் என்ன வந்து வித்தியாசம் இருக்க போகுது? ரெண்டுக்கும். அப்போ அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் என்ன இருக்குது? இப்போ அவர்களுடைய உழைப்பு இருக்குது, அவர்களுடைய வலிமை இருக்குது, அவர்களுடைய மிகப்பெரிய ஒரு தாக்கம் இருக்குது. அதை எப்படி வந்து நம்ம வந்து அவர்களுக்கான எப்படி அக்செப்ட் பண்ணுறது, எப்படி அவர்களை வந்து பிரதிநிதித்துவப்படுத்துவது, எப்படி அவர்களை வந்து நம்ம வந்து இன்க்ளூசிவ்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது இருக்குல்ல, அந்த இடத்துலேருந்து நம்ம வந்து பார்க்கணும். இது வெறுமனே வந்து நீங்கள்
சிறுபான்மையாக இருக்கீங்க அல்லது வந்து சதவீத அடிப்படையில் குறைவாக இருக்கீங்க எப்படி நாங்கள் பண்ணுறது அப்படின்னு பார்க்காம இதை ஒரு சமூக நீதி, ஒரு சமத்துவம். ஏன் பெருந்தன்மையான அணுக முடியலன்னு நினைக்கிறீங்க? திமுகவோ அதிமுகவோ இவ்வளவு நாள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்ற அந்த புள்ளிக்கு ஏன் நகர முடியலன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இதுக்கு முன்னாடி கேட்பதற்கு ஒரு கட்சி இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் வந்திருக்கிறோம். இந்த கான்செப்டில் யாராவது முன்னாடி பேசியிருந்தாங்கன்னா அதை பற்றி நம்ம வந்து விவாதிக்கலாம். இதை பற்றி யாராவது முன்னாடி இது பேசியிருக்கிறாங்க, காங்கிரஸ் பேசியிருக்கு. அதான் அது பேசணும்னா போகிற போக்கில் சொல்கிறது இல்லை. அது ஒரு 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 ஐடியாலஜி ஐடியாலஜிக்கலாக சொல்லணும். சும்மா வந்து நாங்கள் ஒரு 60 சீட் இருக்கிறோம், நீங்கள் ஒரு வச்சிருக்கிறீங்க அப்படி கேட்குறதே தவறு. அது நீங்கள் ஒரு சீட்டு கூட இல்லைங்க, ஆனால் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குற அந்த கோட்பாட்டை வந்து தொடர்ச்சியாக சொல்லணும்ல. அது யார் முன்னெடுத்திருக்காங்க? நாங்கள் 99 இதை வந்து கொண்டு வரோம். 2016 நாங்கள் மக்கள் நல கூட்டணி அமைக்கும்போது இதுதான் வந்து நாங்கள் வெளிப்படையாக வந்து சொல்லிட்டு வச்சோம். அதனால் இன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் காலம் இது. அதனால் விடுதலை சிறுத்தைகள் இதை நாங்கள் வந்து சொல்கிறோம். இது வந்து எந்த இடத்துக்கும் எந்த கட்சிக்கும் எதிரானதில்லை. இது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடு. அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் நாங்கள் வந்து பேசுகிறோம். யாருக்கு எதிராகவும் நாங்கள் பேசலை. இது ஒரு பொது கோட்பாடு தான். ஆனால் நீங்கள் திமுகவோட கூட்டணியில் இருக்கிற சமயத்தில் இது மாதிரியான பழைய வீடியோவை வந்து ட்விட்டரில் போஸ்ட் பண்ணுறதும், ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் டெலீட் பண்ணுறதும், மீண்டும் போஸ்ட் பண்ணுறதும், மீண்டும் டெலீட் பண்ணுறதும் ஏதோ ஒரு நெருடலை கூட்டணிக்குள்ளே இது ஏற்படுத்திடாதா? இல்லை, நெருடல் இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் எங்களுடைய தலைவர் அவர்கள் வந்து அதை வந்து நீக்கியிருக்கிறாங்க. பொதுவாக வந்து அவருடைய வேலைப்பளு டெல்லியில் இருக்கிறாரு. பொதுவாக அந்த அட்மின் பார்க்குறவங்க அதை வந்து போடுறாங்க. அது வேலைப்பளுவில் கவனிக்காமல் இருக்கிறாங்க. வந்தவுடன் அதை அவரே டெலீட் பண்ணிடுறாரு. அடுத்த வந்து இப்போ இறங்கி சென்னை விமான நிலையத்தில் இறங்கி வெளியில் வரல. அடுத்த ஃப்ளைட்டு வந்து மதுரைக்கு போகணும். அங்கே உட்கார இடையில தான் நான் அவர்கிட்ட தலைவர்கிட்ட பேசி தான் இதை வந்து நான் கேட்டேன். அவர் வந்து அட்மின் தான்ப்பா அது பண்ணியிருக்கிறாங்க, நான் டெலிட் பண்ண சொல்லிட்டாப்பா அப்படின்னு சொன்னார். டெலிட் பண்ணிட்டாங்க முதன்முறை போஸ்ட் பண்ணும்போது. ரெண்டாவது வந்து அடுத்த ஃப்ளைட்டில் ஏறவங்கள ரெண்டாவது டெலிட் ஆகிருக்கும்னு நினச்சிட்டு போட்டிருப்பாங்க. இப்போ அதை தலைவரே வந்து டெலிட் பண்ணுறேன். இது என்னன்னா, இதில் என்ன சொல்ல வரோம்னா, இந்த அது சொன்னதுலே கோட்பாடு நீண்ட காலமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம், இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இந்த நேரத்தில் வந்து போட்டிருக்கிறாங்க, என்கிட்ட கேட்காம போட்டிருக்கிறாரு அப்படிங்கிறதான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் அது குறித்து வந்து பேசுவாங்க. அதுக்கடுத்து உயர்நிலை குழுவில் நாங்கள் அது பேசி அதை வந்து ஒரு முடிவு கொண்டு வருவோம். அது தனி இல்லை. முதல் முறை வந்து போட்டு டெலீட் பண்ணும்போது அதை திருமாவளவன் அவரே வந்து டெலீட் பண்ணிட்டாரு, அட்மின் போட்டதாக அவர் விளக்கம் கொடுத்தாருன்னு. இரண்டாவது முறை போடுகிற போது தான் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ங்கிற அந்த 4 சென்டென்ஸோட மீண்டும் இரண்டாவது முறையாக போஸ்ட் செய்யப்படுது. முதன்முறையே இந்த வார்த்தைகளோடையே போஸ்ட் போடப்பட்டு டெலீட் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு அட்மினுக்கு தெரியாமல் நடந்துச்சுன்னு புரிந்து கொள்ளலாம். முதன்முறை இந்த டெக்ஸ்ட் இல்லாமல் ஒரு போஸ்ட்டு அதை திருமாவளவன் டெலீட் பண்ணுறார். இரண்டாவது முறை இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம்ங்கிற டெக்ஸ்டோட போஸ்ட் போடப்படுது, மீண்டும் டெலீட் பண்ணப்படுது. அப்படின்னா இது திருமாவளவனுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா? இல்லை, நான் அதைத்தான் அவர் தலைவர் தான் சொல்கிறாங்க. இது அட்மின் போட்டிருக்கிறாங்கிறத அவர் தான் தலைவர் தான் சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் வந்து அடுத்த இது வந்து இது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிற கோட்பாடு தான், நிலைப்பாடு தான் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்த நேரத்தில் அது வந்து ஏன் போட்டிருக்கிறீங்க அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இது பழைய வீடியோ இல்லை. நேற்றைக்கு முதல் நாள் வந்து மறைமலை நகரில் மதுவிலக்கு தொடர்பாக, அதாவது போதை மற்றும் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டுக்கான முன் ஏற்பாடு கூட்டத்தில் மருத்துவர் சிவராமன் அவர்கள் அதில் கலந்துருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பேசிய வீடியோ தான் இது. ஃபுல் வீடியோ இருக்குது. அது ஃபுல் வீடியோவும் போடலாம். இதை மட்டும் போட்டதுனால இது வந்து பேசப்படுது அப்படிங்கிறதுனால அடுத்து ஃபுல்லாக போடுறது கூட அவர் வந்து சொல்லலாம். அதனால் இதை வந்து டெலீட் பண்ணியிருக்கலாம்.